இந்த 7ல் சனி வரும்போது காதல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. கன்னிராசிக்காரங்க பலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் புதுசா உருவாகும். ஏற்கனவே இருக்கிற காதல்ல சில ப்ராப்ளம் இருக்கும். அப்ப கன்னிராசிக்காரங்க எல்லாருமே பின்னூட்டத்தில் என்ன போடுவாங்க அப்படிங்கிற கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா செய்தொழில ஒரு பெரிய விருத்தி கொடுக்கும். நீங்க என்ன ப்ரொஃபஷனல் இருந்தீங்கனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ப்ராப்ளம். நீங்க என்ன சொன்னாலும் உங்க மனைவி ஒத்துக்க மாட்டாங்க. தாய்க்கு உடல்நல பாதிப்பு, அம்மாவுடைய ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கன்னிராசிக்காரங்க கொடுத்தாங்கன்னா சார். அதே போல காலச்சக்கரத்தின் 6ஆம் ராசியான கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? சார், கன்னி ராசிக்கு யார் அதிபதி? புதன். உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த புதனும் சனியும் நண்பர்கள் தானே. அப்போ தன்னுடைய நண்பனுக்கு இவர் கெடுதல் செய்ய மாட்டார், ஒரு பதமா பக்குவப்படுத்துவார். இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான் சார். பட் ஆனால் எல்லாரும் ரொம்ப பயப்படுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் பயப்படுறாங்க. ஏன் சார் அவர் மேலே இவ்வளோ பயம்? அவர் நல்லவரா கெட்டவரா சார்? நீங்கள் ஒரு வீதியில் நடந்து போகிறீங்க, நீங்கள் எதிர்த்தாப்புல ஒரு கோயில் பூஜை செய்யக்கூடிய குருக்களை பார்க்குறீங்க, பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டீங்க. அதே நேரத்தில் எதிர்த்தாப்புல ஒரு போலீஸ்காரரை பார்க்குறீங்க, ஏதோ ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ இது எதுக்கு இந்த வித்தியாசம் வருது? யார் நமக்கு தண்டனை கொடுப்பாங்களோ அவங்கள பார்த்தா ஒரு பயம் வருது, யார் கண்டிப்பானவங்களோ அவங்கள பார்த்தா பயம் வருது. இந்த கோயில் குருக்கள்னு சொன்ன பாருங்களேன், அப்படித்தான் குரு பகவான். இந்த நவக்கிரகத்தில் நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இதைத்தான் இந்த 9 கிரகங்களை பேசுகிறோம். இதில் அந்த குரு பகவான் சொல்லக்கூடியது கோயில் குரு மாதிரி. அவர் ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப அமைதியானவர், நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்ம செய்த தவறுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரே என்ன கேட்டிங்கன்னா கர்மகாரகன் பேர். கர்மானா என்ன? நம்மளுடைய செயல். நம்ம போன பிறவியில் என்ன தவறுகள் செய்திருக்கோமோ அந்த தவறுக்கு தண்டனை கொடுக்க வரக்கூடியவர் சனி பகவான். இப்போ எல்லாருமே அதாவது ஜோதிடத்தை நம்பாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த 7ரை சனி அப்படிங்கும்போது மட்டும் அதை நம்பிடுவாங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு நடக்கிற நிறைய விஷயங்கள் என்னடா இது, நம்ம வேலை பார்க்குறோம் தான், முயற்சி பண்ணுறோம் தான், பட் ஆனால் முயற்சி திருவினை ஆக்குன்னு பார்த்தா எதுவுமே ஆக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இந்த 7ரை, அஷ்டம சனி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்லது செய்யவே செய்யாது. அதாவது சனி பகவான் கெட்டவர்னு எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நினச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு போலீஸ்காரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றேன். தவறு செய்கிறவங்க தானே போலீஸை கண்டா நீங்கள் பயப்படணும். காவல்துறை உங்களுக்கு நண்பன் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் நன்மையை செய்யக்கூடிய பலருக்கு போன பிறவியில் நன்மை செய்திருந்தீங்கன்னா அந்த சனி பகவானுடைய பீரியடு நிறைய நன்மையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்களேன், 7ரை சனி பீரியடில் தான் பலருக்கு கல்யாணம் ஆகும். அஷ்டமச்சனி பீரியடில் திடீர்னு வருமானம் வரும். சிலருக்கு சொல்லுவாங்க, சார் அஷ்டமச்சனி கெடுதல்னாங்க, எனக்கு பெரிய வருமானம் வந்துருச்சு, பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டாங்க வாழ்க்கையில் அப்படிம்பாங்க. அப்போ அந்த சனி பகவான் நீங்கள் நல்லதை செய்திருந்தீங்கன்னா அவங்க பீரியடில் நிறைய நன்மையை செய்கிறாங்க. ஆமாம், நீங்கள் இப்போ டோட்டலாக சொல்லும்போது ஒரு விஷயம், பிரதமர் நரேந்திர மோடி கூட 7ரை சனி நடக்கும்போது தானே பிரதமர் ஆனாருங்கிறது அதை எல்லாருமே சொல்லுவாங்களா? அவர் 7ரை நடக்கிறப்பே பிரதமர் ஆனவருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அப்போது இந்த 7ரை சனியில் பெரிய யோகம் கிடைச்சிருக்கா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் தலை சிறந்தவர்கள் பலரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் தன்னுடைய பீரியடில் ரொம்ப உயர்த்தி விடுவார். இப்போது ஒரு கம்பெனி ஒருத்தர் நடத்துகிறாங்க, 7ல் சனி இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி நடத்தும்போது பார்ட்னர் பிரிஞ்சு போயிடுவாங்க. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, 7ல் சனி இருக்கிறதுக்கும் பிஸ்னஸுக்கும் என்ன சம்மந்தம் நினச்சிருப்பாங்க. பல பெரிய கம்பெனிகள் பிஸ்னஸில் அவங்களுடைய முக்கியமான பார்ட்னர் பிரிஞ்சு போனதெல்லாம் 7ல் சனி இருக்கும்போது. இப்படி நிறைய கணக்குகள் அந்த சனியின் பின்னால் இருக்கு. நீங்கள் சொல்கிறது தொழில் ரீதியாக சொல்கிறீங்க, சிலருக்கு மன ரீதியாக விரய சனியில் ஒரு காதல் வருது, ஜென்ம சனியில் அந்த காதல் அப்படியே போயிடுது. இந்த மாதிரியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்துறாரு. நிச்சயமா சனி பகவானால் நான் சொன்னேன், நீங்கள் நல்லதை விதைத்தால் நல்லதை அறுவடை செய்யலாம், கெட்டதை விதைத்தால் எது விதைச்சிருக்கோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம். அதே மாதிரி விரயத்தில் சனி இருந்தால் விரயம் ஆயிருச்சு அப்படிங்கிறது பொதுவான பலன். ஜென்மத்தில் சனி இருந்தால் ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதும் இது எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய பொதுவான ஒரு பலன் தானே தவிர ஜென்மத்தில் சனி இருந்த எல்லோருமே விழுந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது.
இப்போ நம்ம ஏழரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கம் படி பார்த்தோன்னா திருநள்ளாறில் வந்து மார்ச் 6 தான் வந்து பெயர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சனி பெயர்ச்சி. ஒரு சிலர்லாம் போன வருஷமே சனி பெயர்ச்சி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வாக்கிய பஞ்சாங்கம் படி மார்ச் 6 அப்படிங்கும்போது இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியா இருக்க போகுது சார்? இப்போ சனி பகவான் வந்து மீனம்ங்கிற ராசியில் வந்து உட்கார்றாரு. இது வரைக்கும் அவர் இருந்தது வந்து கும்ப ராசியில், அவர் மீன ராசிக்குள்ள பயிற்சி அடைகிறார். இந்த பயிற்சியை தான் சனி பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி பயிற்சிக்கு ஏன் இந்த பெருமைன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பயிற்சி. நீங்கள் சந்திரனை பார்த்தீங்கன்னா டெய்லி பயிற்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். செவ்வாய் 45 டேஸ் வந்துட்டு இருப்பார். இப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய கிரகங்கள் இருக்குது. இதில் எல்லாம் சூரியன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. ஆனால் சனி பகவான் மட்டும் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதனால தான் ஒரு ராசியில் உட்காந்துட்டாருன்னா நங்கூரம் வச்சு பார்த்துடுறாரு. அதனால தான் பிரச்சனைனாலும் ரொம்ப பிரச்சனை கொடுத்தா தாங்க முடியலையே. அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு அவ்வளோ முக்கியத்துவம். ஓகே சார். இப்போ நம்ம அதான் பெயர்ச்சின்னு பார்த்தாலே ஒரு 2 பெயர்ச்சி தான் வந்து ரொம்ப பெரியதாக இருக்கும். ஒன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று சனி பெயர்ச்சி. ஒருத்தருக்கு ஒருத்தர் செலைச்சவங்களே கிடையாது. நல்லா நம்மளை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. இதில் குரு பயிற்சிங்கிறது குதூகலமான பயிற்சி, சந்தோஷமாக காத்திருப்போம். வரக்கூடிய கஸ்டமர்லாம் சார் குரு பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு என்ன பலன் சார் சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்க. சனி பயிற்சி வருது வச்சுக்கோங்களேன், சனி சம்மணம் போட்டு உட்காந்துட்டாரு, அது மரணமே வந்துட்டு போய் அலறுவாங்க, அள்ளுவிடும் ஒருத்தருக்கும். சார் சனி பயிற்சி ஏன் சார் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார்? அவங்க கேட்கறதே பயந்துக்கிட்டு கேட்பாங்க. காரணம் சனி பகவான் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பலனை கொடுத்துட்டு போவார். எல்லாரும் இந்த டைலாக் சொல்லிடுறீங்க, எப்படி சனி பயிற்சி அப்போ சொந்த வீட்டுக்கு எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனா சொந்த வீட்டுக்காரங்களும் தான் போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. ஆமா, அதே போல இப்ப நண்பர் சொல்லிட்டீங்க. ஆமா, இது சொந்த வீடு இல்ல, நண்பருடைய வீடு. இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போறீங்கன்னா அவர் கெடுதல் பண்ணணும்னா போவீங்க, போக மாட்டீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ண பார்ப்பீங்க. ஆனா உங்க வேலையை நீங்க செய்யணுமே. என்ன பண்ணுவீங்க? ஒரு அன்பா ஒரு எச்சரிக்கை கொடுப்பீங்க. ஒரு நண்பரே ஒரு தப்பு பண்றாரு, அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நண்பருக்கு ஒரு அறிவுரை சொல்லுவீங்களா இல்லையா? நண்பருக்கு கொஞ்சம் எச்சரிக்கை கொடுப்பீங்களா? வேண்டாம்ப்பா, இது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோன்னு சொல்லத்தானே செய்வீங்க. அது செய்யாமல் இருக்க மாட்டீங்களே. அந்த மாதிரி 7ல் சனி வரார். இந்த 7ல் சனி வரும்போது காதல் விஷயங்கள் இருக்கு பாருங்க. கன்னிராசிக்காரங்க பலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் வந்து புதுசாக உருவாகும். ஏற்கனவே இருக்கிற காதலில் சில ப்ராப்ளம் கொடுக்கும். அப்போ கன்னிராசிக்காரங்க எல்லாருமே பின்னூட்டத்தில் என்ன போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து என்னங்க எங்களுக்கு காதலே அமையலை, காதல் இருக்கிறீங்களே அப்படிம்பாங்க. ஆனால் பலருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் கன்னிராசிக்கு மன்மத ராசின்னு ஒரு பேர். சில பேருக்கு இந்த புதன் நல்லா அமைஞ்சிட்டா வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த ராசி நல்லா இருக்கணும்னாலும் ராசி அதிபதி நல்லா இருக்கும். ராசி அதிபதி நல்லா இருந்தால் தானே அது வேலை செய்யும். அப்போ இவங்களுக்கு 5க்குரிய சனி 7ல் உட்கார்ந்தாலும் நிறைய பேர் காதல் அமையுது. காதல் அமையிறது இல்லை, அது மட்டும் இல்லை, அது கல்யாணமாகவும் ஆகுது. இப்போ பேரண்ட்ஸ் எதிர்க்கிறாங்க, அவங்க வீட்டில் சம்மதம் இல்லை, எங்கள் வீட்டில் சம்மதம் இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி குலதெய்வத்தை கும்பிடணும். கன்னிராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, செய்தொழிலில் ஒரு பெரிய விருத்தி கொடுக்கும். நீங்கள் என்ன ப்ரொஃபஷனில் இருந்தீங்கனாலும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில ப்ராப்ளம் கொடுக்கும். ஏன்னா 7ல் சனி இருக்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மனைவி ஒத்துக்கிட மாட்டாங்க. உங்கள் மனைவி என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தான் இருக்கும். ஒரு கம்பெனியே நடத்துறீங்கன்னா உங்கள் பார்ட்னர் பிரிஞ்சு போகிற நேரம். அப்போ இதெல்லாம் இருக்க 7ல் சனி வரும்போது நடக்கத்தான் செய்யும். ஆனால் நிறைய நன்மை என்ன கேட்டிங்கன்னா, அவர் பாக்கியஸ்தானத்தை பார்க்குற. அப்போ முன்னோர்கள் செய்த புண்ணியம் நம்மளை வந்து இப்போ காப்பாற்றும். ஒரு ஹெல்த் இஷ்யூ வெளிப்படும், உங்களுக்கோ உங்கள் லைஃப் பார்ட்னருக்கோ ஹெல்த் ப்ராப்ளம் வரும். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஒரு மிராக்கிள் மாதிரி இருக்கும், நீங்கள் மீண்டு வருது. அப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலைகள் அமையும். உங்கள் பையனுக்கு இல்லைன்னா பொண்ணுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வரன் கூடி வரும். அதெல்லாம் நல்ல விஷயம் தானே உங்களுக்கு. எல்லாமே நம்ம கெடுதல் எடுக்கிறதுக்கு இல்லையே. இந்த காலகட்டத்தில் குலதெய்வத்தை கும்பிடணும் சார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. குலதெய்வ வழிபாடுங்கிறது யார்? உங்கள் குடும்பத்துக்குன்னு உள்ள சாமி. மற்றவங்க போய் கும்பிட்டா அந்த சாமி உதவி செய்யுதோ இல்லையோ, உங்கள் குடும்பத்துக்காரங்க போய் கும்பிட்டா உதவி செய்யும். அதனால தான் அந்த குலதெய்வம் அப்படின்னாங்க. அந்த குலதெய்வம் எப்படின்னா உங்கள் ஜீன் வழியாக வருது இல்லையா, பரம்பரையாக வருது, வந்து அது பெரிய நன்மைகளை கொண்டு வந்து கொடுக்குது. அப்படிப்பட்ட குலதெய்வத்துடைய அருள் இப்போ கிடைக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடுன்னு வச்சுக்கிடணும். 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. 4ஆம் இடம்னா என்ன? வீடு, மனை, வாகனம், இதெல்லாமே பேசுகிறோம். அப்போ அந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகத்தை அவர் கொடுப்பார். சொத்து வாங்குற யோகத்தை கொடுத்துட்றாரு. அது நல்லா இருக்க. இதில் நெகட்டிவ் என்னன்னா, தாய்க்கு உடல்நல பாதிப்பு தரும். அம்மாவுடைய ஹெல்த்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கன்னிராசிக்காரங்க கொடுத்தாங்கன்னா இந்த நேரம் ரொம்ப நல்லது. இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எடுங்க,
10 +1 +2 முக்கியமான படிப்பு இல்லை, இந்த நேரத்தில் சனியோட பார்வை விழுது. அப்போ என்னன்னா படிக்கிற பாடங்கள் ஞாபகத்தில் நிற்காது. திரும்ப திரும்ப பாடங்களை படிக்கணும். இருட்டு நேரத்தில் படிக்கிறத விட அதிகாலை நேரத்தில் படிக்கணும். பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்க பாருங்க, காலையில் 4:30 to 6 அங்கே படிக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு எஜுகேஷனில் வளர்ச்சியை கொடுத்துரும். அப்போது இந்த கன்னிராசிக்கார மாணவர்கள் எல்லாருமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா காலையில் 4:30 மணிக்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஹெல்த் இஷ்யூவில் கண் திருஷ்டி நிறைய வரும், கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும். அதெல்லாம் இவங்க வந்து உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். ஏன்னா 4வது ஸ்தானம் உங்களுடைய உடல் விஷயத்தை குறிக்குது இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்து சுகஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா, சுகம் பாதிக்கப்படும், அதோடைய அர்த்தம். அப்போ நீங்க உடம்பு நல்லா இருக்கும்படி நீங்க உங்க தேக ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். திருமூலர் சொல்றாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். அப்போ இந்த தேகம் நல்லா இருக்கணுமே, அதுக்கு தேவையான விஷயங்கள் நீங்க பார்த்துக்கிடணும். 4ஆம் இடம் தான் வாகனம். நீங்க கார் வச்சிருக்கிறீங்களா, பைக் வச்சிருக்கீங்களா, இல்லை புதுசாக வாங்க போறீங்களா, என்ன வண்டி வாங்க போறீங்க, எல்லாமே அதுதானே சொல்லுது 4வது ஸ்தானம். ஆமாம், சரிங்களா? நீங்கள் வாங்குற எல்லா விஷயத்தையும் அது பேசுறது, வீடு மனை வாகனம் எல்லாருமே அது பேசுது. அந்த இடத்த சனி பார்க்குறாருக்கும் போது வாகனங்களை சரியாக சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துறாங்க. வண்டியில் என்ஜின் ஆயில் இருக்கா, ஆயில் சரியாக மாற்றிடுவோமா, வண்டி சரியாக சர்வீஸில் இருக்கா, இது வந்து சர்வீஸ் பண்ணாமல் வண்டி எடுக்கக்கூடாது. அதுலலாம் கவனமாக இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருப்போம். பட் எப்படி பார்த்தாலும் நமக்கு அந்த பாக்கியஸ்தானத்துடைய தொடர்பு நம்மளை உயர்த்தி விட்டுருச்சு. கன்னிராசிக்கு அது பெரிய யோகம் இருக்குது. இவங்க யாரை கும்பிட்டா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைத்தீஸ்வரன் வழிபாடு செய்யணும். மனிதர்களில் வந்து டாக்டர்கள் சொல்கிற மாதிரி, டாக்டர்கள் பெரிய டாக்டர் அந்த வைத்தீஸ்வரன் தானே, அவரை கும்பிட்டா அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய லாபம் வரும், வாழ்க்கை நல்லா இருக்கும்.